friends, welcome to Shikas cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவும் டிஃபரெண்டான வெஜிடபிள் லட்டு தான். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க காய்கறிங்க சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3/4 கப்பு திருவன பீட்ரூட் எடுத்துக்கிறேன். இது கூட 1 கப்பு திருவன கேரட், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மூடி வச்சு சிம்மில் 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் பீட்ரூட்டும் கேரட்டும் வெந்துடுச்சு. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 கப்பு திருவி வச்ச சுரக்காய், 1 கப்பு திருவி வச்ச பரங்கிக்காய், இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எதுக்கு பீட்ரூட்டையும் கேரட்டையும் ஃபஸ்ட்டு வேக வைக்கணும், அது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது ரெண்டும் நீர்க்காய், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றணும்னு தேவை கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். சில குழந்தைங்க இந்த மாதிரி காய்கறிங்க எதுவுமே சாப்பிடாதுங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஷிகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இது மூடி வச்சு 10 நிமிஷம் சிம்மிலே வேகட்டும். 10 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போ இதை கிண்டி விட்டுக்கலாம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் சேர்க்குறேன். இது வீட்டில் பண்ணதான். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட மில்க் மேட் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். இப்போ இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ இந்த டயத்தில் நீங்கள் சுகர் செக் பண்ணிக்கிங்க. தேவைப்பட்ட நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே மில்க் மேடில் நம்ம சுகர் சேர்த்து தான் செஞ்சுருக்குறோம். எனக்கு சுகர் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சுகர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சுகர் கேரமலைஸ் ஆகி வெஜிடபிள் கூட நல்லா சேர்ந்துடுச்சு. இந்த டயத்தில் கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அஞ்சு ஏலக்காவை கொஞ்சம் ஜீனி சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். லட்டு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு இது பச்சை கற்பூரம். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நான் இது கொஞ்சமாக இது பொடிச்சு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்திங்கன்னா லட்டு நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த டயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஆறுனதும் லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டுவை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். சப்போஸ் இல்லைன்னா நம்ம வீட்லேயே தேங்காவை திருவிட்டு நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி தான் நான் செஞ்சு எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் ஸ்வீட்டோ கேக்கோ செய்கிறீங்களோ மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்க்கவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு தேவையோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்குங்க. பாருங்க, லட்டு பிடிச்சாச்சு. இதை நான் இப்போ ட்ரை கோகோனட் பவுடரில் புரட்டி எடுத்துக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நம்மளோட லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டெலிஷியஸான வெஜிடபிள் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவும் சாஃப்டாகவும் வந்திருக்குது பாருங்கள்.
டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.